கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நாளை கூட பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நம்ம தியானிக்கலாம். அசூரான்ஸ், இன்சூரன்ஸ் என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லா தேசத்திலையும் அரசாங்க சட்டத்திற்கு உட்பட்டு பல இன்சூரன்ஸ் இருக்கிறது. ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சூர் இன்சூரன்ஸு, எக்கோல் இன்சூரன்ஸு, மெய்ஸோ இன்சூரன்ஸு, ஆக்சிடென்ட் de la vie இன்சூரன்ஸு, ரெட்ரெட் இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸு, வோல் இன்சூரன்ஸு, காசு இன்சூரன்ஸு, பான் இன்சூரன்ஸு, சாந்தே மிச்சுவல் இன்சூரன்ஸு, வையாஜ் அசூரான்ஸு, கோஃப் அசூரான்ஸு, கிரெடி அசூரான்ஸு, மெய்ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அசூரான்ஸு எக்ஸெட்ரா. கிட்டத்தட்ட 15 அசூரான்ஸை நான் உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். இதற்கு மேலும் பட்டியல் நின்று கொண்டு போகிறது. இந்த ஃப்ரான்ஸில் சில அசூரான்ஸ், இன்சூரன்ஸு கட்டாயமாக செய்தாக வேண்டும். சட்டத்தின் உட்பட்டு காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணி தான் ஆகணும். பிள்ளைங்க படிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தான் பிள்ளைங்க உள்ளே போக முடியும் படிக்க. வசிக்கின்ற வீட்டுக்கு இன்சூரன்ஸ் செய்து தான் ஆக வேண்டும் கண்டிப்பாக. வாங்குகிற கடனுக்கு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். வீடு கட்டி முடிக்கிற காலம் வரைக்கும் இன்சூரன்ஸு கட்டுகிற நபர்கள் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். இது சட்டத்தின் அடிப்படையில் செய்தாக வேண்டும். இது ஃப்ரான்ஸ்லேயும் சரி உலகம் முழுவதும் பலவிதமான இன்சூரன்ஸுகள் இருக்கிறது. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் பிரியமானவரில் 2 தரப்பிலும் கையெழுத்திட வேண்டும். அதுதான் இன்சூரன்ஸ். ஒரு தரப்பில் மட்டும் இல்லை, 2 தரப்பிலும் கையெழுத்திட வேண்டும். அதாவது இன்சூரன்ஸை பதிவு பண்ணுகிறவர்கள் கையெழுத்திட வேண்டும். அந்த இன்சூரன்ஸுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்தார், இன்சூரன்ஸ் வைத்து நடத்துகிறார்களே அந்த நிறுவனத்தார், அவர்களும் கையெழுத்திட வேண்டும். 2 பேரும் சேர்ந்து உடன்படிக்கை செய்வது தான் இன்சூரன்ஸாக காணப்படும். ஆனால் இந்த இன்சூரன்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கான்ட்ராக்ட், ஒரு கேரண்டி, அந்த கேரண்டிக்கு உட்பட்டு தான் அந்த இன்சூரன்ஸ் நடத்துகிறவர்கள் நமக்கு நடக்கின்ற நஷ்டத்திற்கு ஏற்ப உத்தரவாதம் செய்கிறார்கள், உறுதி செய்கிறார்கள், அதற்கு வேண்டிய காரியத்தை நமக்கு சரி செய்து கொடுக்கிறார்கள். அதனால தான் இந்த அசூரான்ஸ், இன்சூரன்ஸு கட்டாயமாக சில காரியங்களுக்கு செய்தாக வேண்டும். சில இன்சூரன்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பணம் இருக்கிறவர்கள் செய்து கொள்கிறார்கள். ஆனால் கட்டாயமல்ல. ஆனால் கட்டாயமாக செய்ய வேண்டிய சில இன்சூரன்ஸ் செய்யவில்லை என்றால், சில இன்சூரன்ஸ் காருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னா பல வருடங்கள் ஜெயிலு, அது இல்லாமல் அதுக்கு வேண்டிய அபராதம் அதிக தொகை பிரியமானவல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இன்சூரன்ஸ் சிஸ்டம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இன்று வேதத்தில் 2 வசனத்தை நம்ம இந்த இன்சூரன்ஸோடு ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம். ஏனென்றால் இன்று ரட்சிப்பு அசூரான்ஸ், இன்சூரன்ஸ் செய்யப்பட்டு இருக்கிறது. அது உத்தரவாதமானது, நிச்சயமானது, உறுதியானது, உண்மை. அதில் மாற்று கருத்தில்லை. அது உண்மையானது. ரட்சிப்பு அசூரான்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது உண்மை. ஆனால் இந்த ரட்சிப்பை சம்பாதித்தது யார்? கர்த்தர். இந்த ரட்சிப்பை உண்டாக்கியது யார்? கர்த்தர். இந்த ரட்சிப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த ரட்சிப்புக்கு விலைக்கரையும் கொடுத்தவர் கர்த்தர். இந்த ரட்சிப்பை கிரியின் மூலயமா பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ இந்த ரட்சிப்பு உத்தரவாதமானது, உறுதியானது, அசூரான்ஸ் ஆனது, இன்சூரன்ஸ் ஆனது. ஆனால் நிபந்தனைக்கு உட்பட்டது. அதைத்தான் நான் இப்போ விளக்க போகிறேன் இந்த இன்சூரன்ஸை வச்சு. அப்போ யோசிச்சுட்டு பாருங்கள், இன்சூரன்ஸ்னால் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தமிழில் பல விளக்கங்குது இந்த இன்சூரன்ஸுக்கு. கொஞ்சோண்டு அலசி பார்த்தேன், பல அர்த்தம் சொல்லப்படுகிறது. அப்போ அசூரான்ஸ், இன்சூரன்ஸ் என்ற வார்த்தைக்கு தமிழாக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம், நிசம், நிச்சயிப்பு, உறுதிப்பாடு, உறுதி, திடம், தேற்றுதல், அதாவது தத்தளிப்பு இல்லாமல் இருப்பது, பத்திரம் செய்வது, ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வது, அஞ்சாமல் இருப்பது, நம்பிக்கை கொடுப்பது, விசுவாசம் கொடுப்பது, அதாவது நிச்சய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்வது, பிணை, ஜாமீன் கொடுப்பது, உத்தரவாதம் செய்வது, நஷ்டப்படுகிறவர்களுக்கு உத்தரவாதம் செய்வது, உத்தரவாதமான ஒரு உடன்படிக்கை, உத்தரவாதத்துக்கான பணத்தை திருப்பி கொடுப்பது, உடன்பாட்டு செய்வது, திடமாக இருப்பது. அடுத்தது சொல்கிறாங்க சாட்சி கொடுத்தல். அடுத்தது நஷ்ட பரிகாரத்திற்கு உத்தரவாதத்தோடு உடன்படிக்கை செய்து திருப்பி கொடுப்பது, பிணைப்படுதல், நம்பிக்கையோடு காத்திருந்து தனக்கு வருகின்ற நஷ்டத்தை திருப்பி பெற்றுக்கொள்வது. இவ்வளவு அடங்கியிருக்கிறது இந்த அசூரான்ஸுக்கு. அப்போ யோசித்து பாருங்கள், இந்த அசூரான்ஸு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது உறுதியானது தான், நிச்சயமானது தான், இது உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்டது தான். உடன்படிக்கை என்பது, இந்த அசூரான்ஸ் உடன்படிக்கை என்பது ஒரு தனி நபர் மட்டும் இதில் ஈடுபட முடியாது, இன்னொரு நபர் ஈடுபடணும். அசூரான்ஸ், இன்சூரன்ஸு வைத்து கொண்டிருக்கிற ஸ்தாபனத்தோடு ஒரு நபர் போய் இணைந்து உடன்படிக்கை செய்யும்போது தான் அந்த இன்சூரன்ஸு வேலை செய்யுது. இல்லைன்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் அப்படியே தான் இருக்கும்.
ரட்சிப்பு உறுதியானது தான், ரட்சிப்பு இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது உறுதியானது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் நிபந்தனை இருக்கிறது, நம்மளுடைய பங்கு இருக்கிறது, நம்மளுடைய பொறுப்பு இருக்கிறது, நமக்கு என்ன உத்தரவாதம் என்பதும் அதில் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். அதாவது ரட்சிப்பு உத்தரவாதமானது தான், ஆனால் அந்த உத்தரவாதமான ரட்சிப்புக்கு நம்மளுடைய உத்தரவாதம் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும். அதை தான் சொல்கிறேன், இன்சூரன்ஸுக்கு நம்மளுடைய உடன்படிக்கை என்னென்னு தான் புரிஞ்சு, அதுதான் கையெழுத்து. ஒரு கான்ட்ராக்ட் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால், அந்த கான்ட்ராக்ட், அந்த உத்தரவாதம் இன்சூரன்ஸ் நடத்துகிறவரை ஒரு 10 பக்கம் அடிப்பார். அவர் பாட்னு அடித்து இந்தந்த ஆர்டிக்கிள் பிரகாரம், இந்தந்த சட்ட பிரகாரம் இப்படிலாம் இருந்தால் தான் இந்த இன்சூரன்ஸை உங்களுக்கு கிளைம் பண்ண முடியும். நீங்கள் உத்தரவாதம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ பாருங்கள், இன்சூரன்ஸு கொடுக்குறவர் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு, ஒரு பொறுப்புக்கு உட்பட்டு, சட்டத்திற்கு உட்பட்டு, ஒரு ஆர்டிக்கிளுக்கு உட்பட்டு, இந்தந்த உடன்படிக்கையின் பிரகாரம் தான் நாங்களும் செய்வோம், நீங்களும் நடந்துக்கணும் அப்படின்னா கையெழுத்து போடுங்க. அப்படி கையெழுத்து போட்ட நபர் அந்த கேரண்டிக்கு, அந்த உத்தரவாதத்துக்கு சம்மதத்தோடு கையெழுத்து போடுறாரு. இன்னொன்று ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாமல் எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, நான் இன்சூரன்ஸை போட்டேன்னு சொல்லிட்டு நான் போய் ஆக்சிடெண்ட் பண்ண முடியாது என் காரை. பிள்ளைங்களுக்கு நான் இன்சூரன்ஸ் பண்ண சொல்லிட்டு பிள்ளைங்க விளையாடி கை காலை உடச்சின்னு வர முடியாது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டேன்னு சொல்லிட்டு என் கை காலெலாம் நான் கீசிக்கின்னு அறுத்துக்கின்னு விழுந்து வாரிக்கின்னு நான் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட முடியாது. ஏன் வீட்டுக்கே இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வீட்டை கொளுத்தி விட முடியாது. கொளுத்தி விட்டு இன்சூரன்ஸுக்கிட்ட வீடை சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்ய முடியுமா? முடியாது. இது எதை அர்த்தப்படுத்துகிறது என்றால், ரட்சிப்பு இன்சூரன்ஸ் செய்யப்பட்டுகிறது என்று சொல்லி துணிகரமாக பாயம் செய்ய முடியாது. ரட்சிப்பு உத்தரவானது என்று நம்பி துணிகரமாக இச்சிக்க முடியாது, துணிகரமாக பொய் பேச முடியாது, துணிகரமாக திருட முடியாது, துணிகரமாக கெட்ட படங்களை பார்க்க முடியாது, துணிகரமாக கோவப்பட முடியாது, துணிகரமாக அநியாயம் செய்ய முடியாது, துணிகரமாக தீமை செய்ய முடியாது, துணிகரமாக லஞ்சம் வாங்க முடியாது, துணிகரமாக குடிக்க முடியாது, துணிகரமாக புகைப்பிடிக்க முடியாது, துணிகரமாக இச்சிக்க முடியாது, துணிகரமாக பாலியலில் ஈடுபட முடியாது, துணிகரமாக நம்ம கெட்ட வார்த்தைகளை பேச முடியாது, துணிகரமாக நம்ம ரெட்டை வேஷம் போட முடியாது, துணிகரமாக மாயமானம் செய்ய மாட்டோம், துணிகரமாக பச்சைப்பாதம் பண்ண மாட்டோம், துணிகரமாக ஜாதி பார்க்க மாட்டோம், துணிகரமாக நம்ம அநேக காரியங்களை செய்ய மாட்டோம். ஏன்னா ரட்சிப்பு உத்தரவாதம் என்று சொல்லி துணிகரமாக நாம் செய்கிற காரியம் எதற்கு அடையாளம் என்றால், காருக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டுட்டு என் காரை நானே ஆக்சிடென்ட் செய்கிறேன், வீட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டு என் வீட்டை நானே கொளுத்துறேன். யோசித்து பாருங்கள், மெடிக்கலுக்கு இன்சூரன்ஸ் போட்டுன்னு சொல்லிட்டு நானே ஒரு கத்தி எடுத்து என் கையை கீசிக்கின்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவேன். அதுக்கல்ல இன்சூரன்ஸ், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்சூரன்ஸு 2 நபரும் சேர்ந்து செய்கிறாங்க. அதில் பாருங்களேன், இந்த இன்சூரன்ஸுக்கு 2 நபரும் சேர்ந்து உடன்படிக்கை செய்கிறாங்க, ரைட்டா? உடன்படிக்கையில் 2 பேரும் ஒத்து அந்த கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறாங்க. இந்த விதிகளுக்கு உட்பட்டு நான் உங்களோடு இன்சூரன்ஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் போட்டவர், நான் இன்சூரன்ஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் ஓகே, அந்த இன்சூரன்ஸ் பிரகாரம் அப்படியே ஓடினே இருக்குது. புதுப்பிக்கணும் அந்த இன்சூரன்ஸை. மாத கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தாள் அனுப்புவார் புதுப்பிக்கிறதுக்கு. ஒரு வேளை புதுப்பிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் புதுப்பிக்காமல் போனால் ஒரு வேளை இன்சூரன்ஸ் இல்லைன்னு வச்சிங்களேன், நஷ்டம் உங்களுக்கு தான். அப்போ வருடம் புதுப்பிக்கணும், வருடம் அந்த கான்ட்ராக்டில் நீங்கள் கையெழுத்து போடணும், வருடம் பணத்தை செலுத்தணும், அந்த இன்சூரன்ஸுக்காரனோடு நீங்கள் தொடர்புலேயே இருக்கணும், புதுப்பிச்சு. இல்லைன்னா போச்சு. அதே போலத்தான் ரட்சிப்பு, அசூரன்ஸ் தான் உறுதியானது தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் தொடர்புலேயே இருக்கணும். நம்மளுடைய பங்கு என்னென்னு உணரணும், நம்முடைய பொறுப்பு என்னென்னு உணரணும், நம்முடைய உத்தரவாதம் என்னென்னு உணரணும், நம்முடைய உடன்படிக்கை என்ன என்பதை உணரணும், நம்முடைய ஒப்பு கொடுத்தல் என்ன என்பதை உணரணும். பிரியமானவளே, இல்லைன்னு சொன்னால் பாதி தான் இன்று பேசப்படுது. ரட்சிப்பு அசூரன்ஸ்னாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரட்சிப்பு உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு. உன்னுடைய பங்கு, உன்னுடைய உடன்படிக்கை என்ன? கடவுள் உடன்படிக்கை செஞ்சிட்டாரு, மாற்று கருத்து இல்லை. உடன்படிக்கை என்று சொன்னாலே நீங்கள் பார்க்கலாம், ஆதாமியாவோட உடன்படிக்கை, நோவா கூட உடன்படிக்கை, அபிரகாமோடு உடன்படிக்கை, தாவீதோடு உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோட உடன்படிக்கை. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய புதிய உடன்படிக்கைக்குள்ளே நீ நானும் வந்திருந்தால் தான் இந்த ரட்சிப்புடைய அசுரான்ஸு உறுதியாக்கப்பட்டது, உரிமை கொண்ட முடியும். புதிய உடன்படிக்கையினுடைய அந்த உடன்படிக்கையில் நீ நானும் கையெழுத்து இட வேண்டுமானால் உண்மையான மனம் திரும்புதல், உண்மையாக கனி கொடுத்தல், உண்மையான கீழ்ப்படிதல், இதுதான் ரட்சிப்பின் அசூரான்ஸ். இது இல்லாமல் சும்மா ஏமாற்றி கொள்ள வேண்டாம். சிலர் சொல்கிறாங்க ரட்சிப்பின் அசூரான்ஸ் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது, அசைக்க முடியாது, நாம் டைரெக்டாக பரலோகத்துக்கு போயிடலான்னு. அது பாதி தான்.
கண்டிப்பாக ரட்சிப்பின் அசுரான்ஸ் இருக்கிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. உறுதியானது. அது கடவுள் சம்பாதித்தது. கடவுளுடைய விலைக்கரையும் கொடுத்தாரு. கடவுள் கிரியை இல்லாமல் ரட்சிப்பை நமக்கு கொடுத்தாரு. அவரே சம்பாதித்து கொடுத்தாரு. அவருடைய ஈவுனால் நமக்கு கிடைத்தது. நம்மளுடைய உத்தரவாதம் அதில் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வைத்து கொண்டிருக்கிறான், நடத்தி கொண்டிருக்கிறான், கேரண்டி எழுதப்பட்டிருக்கிறது, கான்ட்ராக்ட் இருக்கிறது. ஆனால் நீ போய் கையெழுத்து போடணுமே, நீ வருஷம் புதுப்பிக்கணுமே, நீ அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படணுமே, அதுக்கு ஒப்பிட்டு நடக்கணுமே, அந்த உத்தரவாதத்துக்கு அவனோடு கை கோர்த்து போனால் தானே நஷ்டம் வரும்போது அதை திருப்பி நாம் பெற்றுக்கொள்கிறோம். இல்லைன்னு சொன்னால் பாய் பாய்ன்னு சொல்லி நம்மளை அனுப்பிவிட்ருவானே. அப்போ யோசித்து பாருங்கள். எனவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இன்சூரன்ஸை புதுப்பிக்காமல் விட்டால் நமக்கு நஷ்டம். புதுப்பிக்காமல் இருக்க முடியும் இன்சூரன்ஸை. அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் இதை தான் சொல்கிறாரு. எப்பா என்னை பின்பற்ற விரும்பினா என்னை பின்பற்று அப்படின்றாரு. அப்போ நம்மளுடைய சுய சித்தத்திற்கு, நம்மளுடைய சுதந்திரத்திற்கு அவர் விடுறாரு. ஆனால் நீ எதை தேர்ந்தெடுக்கிற? அப்போ ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிப்பினுடைய அசுரான்ஸ் உத்தரவாதம் நிச்சயம் உள்ள ஒரு மனிதன் என்ன செய்யணும்? அடுத்தது என்ன பொறுப்பு அவனுக்கு? விருப்பத்தோடு தன்னை வெறுத்து தேவனுக்கு உண்மையான கீழ்ப்படிதலோடு, வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிதலோடு, கிரியைகளோடு அவன் புதுப்பித்து கான்ட்ராக்டை புதுப்பித்து நடந்து கொண்டு போகும்போது அந்த இன்சூரன்ஸு, அந்த கேரண்டி வந்துனே இருக்குது. நடுவில் வெட்ட முடியாதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா பொய் அது. ஒரு இன்சூரன்ஸை உங்களால் வெட்ட முடியும். உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. கடவுள் அதனால தான் சொல்கிறாரு, விரும்பினா நீ வா, விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்தலை கடவுளை. அப்போ விருப்பம் உள்ளவனுக்குத்தான், தேவனுடைய சித்தத்தை தேடுகிறவனுக்குத்தான், தேவனுடைய விருப்பத்தை தேடுகிறவனுக்குத்தான், தேவனுடைய விருப்பத்தின்படி வாழுகிறவனுக்குத்தான், ஒப்பு கொடுக்கிறவனுக்குத்தான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறவனுக்குத்தான் இந்த ரட்சிப்பின் அசுரான்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் இல்லை. ஏமாற்றிக்க வேணாம். அப்போ பாதி உபதேசத்தை கேட்டுட்டு, பாதி சத்தியத்தை கேட்டுட்டு, இன்று இஷ்டம் போல் ரட்சிப்பினுடைய அசுரான்ஸ் நமக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாம் இஷ்டம் போல் நம்ம நடந்து கொண்டுவோமானால், நம்மளுடைய கான்ட்ராக்டை, நம்மளுடைய அசுரான்ஸை புதுப்பிக்கவில்லை என்றால், அந்த சட்டத்திட்டம் கீழ்ப்படலன்னு சொன்னால், அந்த அசுரான்ஸ் கேரண்டியை, அந்த அசுரான்ஸுடைய உத்தரவாதத்தை நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஏன்னா அசுரான்ஸுக்காரன் பல கேள்வி கேட்பான். இது உன்னுடைய தப்புப்பா, இது கான்ட்ராக்ட்லேயே வரல பாரு அப்படின்னுவோம். அதே தான் கடவுள்னு சொல்கிறாரு. யோசித்து பார்க்கலாம். அதனால தான் சொன்னேன், ஆண்டவர் உடன்படிக்கை ஒவ்வொருத்தொண்டையும் உடன்படிக்கை செய்யும்போது பல நிபந்தனையை வச்சார் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியம் பயங்கர ஆழமானது, பயங்கர கீழ்ப்படிதலானது, பயங்கர கிரியைகள் சம்பந்தமானது, பயங்கரமாக எதிர்பார்ப்பு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்குறாரு பிரியமானவர்களே. எனவே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். ரட்சிப்பினுடைய அசுரான்ஸு நிச்சயம் உண்டு. ஆனால் நீ நானும் அதில் கையெழுத்து போட்டிருக்கணும். அந்த அசுரான்ஸுடைய ரட்சிப்பின் அசுரான்ஸ் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அதைத்தான் இப்போ 2 வசனத்தில் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு, நேரம் இல்லை, நான் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த 2 வசனத்தினுடைய ஆழத்தை நம்ம புரிந்து பார்த்தா அந்த சத்தியம் இன்னும் ஆழமாக இது. பாருங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்களேன். பெரிதான ரட்சிப்பு. இந்த பெரிதான ரட்சிப்பு, இந்த அசுரான்ஸு, ரட்சிப்பினுடைய அசுரான்ஸு உத்தரவாதமானது தான். ஆனால் ஒரு நிபந்தனையை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எனவே 1ஆம் வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எனவே நாம் கேட்டுக்கொண்ட உண்மைகளை அதிக கவனமாய் பற்றிக்கொள்ள. புதிய மொழிபெயர்ப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாகுதுன்னு. எனவே நாம் கேட்டுக்கொண்ட உண்மைகளை அதிக கவனமாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான், அதுதான் அடிக்கடி சொல்லுவோம், அப்பொழுது. அப்போ கேட்டுக்கொண்ட உண்மையை, ரட்சிப்பினுடைய அசுரான்ஸை, சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய உண்மையை நீங்கள் நானும் பற்றி கொண்டு அப்பொழுது தான் நாங்கள் அவைகளிலிருந்து விலகி போகாமல் இருப்போம். தூதர்கள் மூலமாய் பேசப்பட்ட செய்தி எல்லோரையும் கட்டுப்படுத்தியபடியால் அதை மீறிய அல்லது அதற்கு கீழ்ப்படியாது இருந்த ஒவ்வொருவனுக்கும் நீதியான தண்டனை கொடுக்கப்பட்டது. கீழ்ப்படியாதவனுக்கு நீதியான தண்டனை. அப்போ கீழ்ப்படிந்தவனுக்கு ரட்சிப்பினுடைய அசுரான்ஸ் உறுதி இருக்கிறது என்பது நம்பிக்கை. அடுத்து சொல்லிட்டு தான் ரொம்ப ஹைலைட் ஆகுது. அப்படியானால் இப்பேற்பட்ட பெரிதான ரட்சிப்பை நாம் அலட்சியம் செய்தால், பார்த்தீர்களா? அப்போ அலட்சியம் செய்ய முடியும். தேவன் சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பினுடைய புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை உங்களால் என்னால் என்ன செய்ய முடியுங்க? அலட்சியம் செய்ய முடியும். ஆனால் அலட்சியம் செய்யாமல் இருக்கணும்னா
கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படிதலை உண்மையான மனம் திரும்புதலில், கிரியைகளில், கனிகளில் வெளிப்படுத்தும் போது தான் அந்த ரட்சிப்பின் அசுரான்ஸ் உறுதி. அப்போ இந்த ரட்சிப்பின் அசுரான்ஸ் உறுதியை பற்றி பேசுகிற நபர்கள் பாதி சத்தியத்தை சொல்லிவிட்டு ஜனங்களை அப்படியே தாலாட்டு பாடி எப்படி வேணுமே, அப்படி இல்லை, இதையும் சொல்லணும். அப்போ தான் அவன் புரிந்து கொள்வான், ஓஹோ, ரட்சிப்புடைய அசுரான்ஸுக்கு இவ்வளோ நிபந்தனை இருக்குதா, கடவுள் இவ்வளோ எதிர்பார்க்குறாரா, ஆஹா அப்படின்னு யோசிப்பார்கள். நீங்கள் காரு இன்சூரன்ஸை நீங்கள் அப்படி பயஞ்சிட்டு இஷ்டம் போல் காரை ஓட்டுன்னு போயிட்டு விபத்துக்கு பண்ணிவிட்டு நீங்கள் இன்சூரன்ஸ்காரன்ட்ட போனீங்கன்னா அவன் கேள்வி கேட்பான், கோதுலா ரூத், அதாவது சாலை விதிகள் பிரகாரம் எப்படி ஓட்டுன நீ, உன் பேரில் தப்பா இடிச்சு அவன் பேரில் தப்பா, யார் பேரில் தப்பு, உன் பேரில் தப்பு இருந்தால் ஒரு பைசா கிடையாது, போ நஷ்டம் உனக்கு தான் அப்படின்வான். அதே நிலைமை தான் பிரியமானவர்களே வேதத்துலையும் இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, எப்போ அலட்சியம் செய்தால் நாம் எப்படி தப்ப முடியும், இந்த ரட்சிப்போ முதலாவது கர்த்தராலேயே அறிவிக்கப்பட்டது, பார்த்தீர்களா, எப்படி தப்ப முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். சரி, இதை மட்டுமா, சரி, இதுக்கும் சிலர் அப்படி இப்படின்னு சொன்னாலும், இப்போது இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், இது இன்னும் ஆழமாகுது. இதே எபிரேயர் ஆக்கியன் 5ஆம் அதிகாரத்தை வாருங்க, 8வது வசனம் சொல்லுது, அவர் இறைவனின் மகனாக இருந்தும் கூட தாம் அனுபவித்த வேதனையின் மூலமாகவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இப்போ யோசித்து பாருங்கள், ரட்சிப்புக்கு அசுரான்ஸ் அவர் தான், அந்த உத்தரவாதத்தை கொடுத்தவர் தான், உறுதியை கொடுத்தவர் தான் ரட்சிப்புக்கு. ஆனால் யோசித்து பாருங்கள், இவரை கீழ்ப்படிந்தாராம். இவர் ஏங்க கீழ்ப்படணும், பாவம் இல்லாதவருங்க இவர் ஏன் கீழ்ப்படினோம்? அப்போ இந்த ரட்சிப்பினுடைய அசுரான்ஸுக்கு, உத்தரவாதத்திற்கு நம்மளுடைய பொறுப்பு, பங்கு, உடன்படிக்கை, ஒப்பு கொடுத்தல் எதில் அடங்கியிருக்குதுன்னா கீழ்ப்படிதல் அடங்கிக்குது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவரே சொல்கிறாரு பாருங்களேன், என்ன சொல்கிறாருன்னா, எப்பா கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டாராம் இயேசு கிறிஸ்து. அவர் முழுமையாக, புதிய மொழிபெயர்ப்பில் மத, அதாவது குருவாக்கப்பட்டு பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற எல்லோருக்கும் நித்திய ரட்சிப்பை கொடுக்கும் மூலக்காரனாராகி, மறுபடியும் வாசிக்கிறேன்ல கவனிங்க, தமக்கு கீழ்ப்படுகிற எல்லோருக்கும் நித்திய ரட்சிப்பை கொடுக்கும் மூலக்காரனரானார். யாருக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு அவர் காரணமானார்னா, தமக்கு கீழ்ப்படுகிற எல்லோருக்கும். ஹல்லேலூயா. இதுதாங்க ரட்சிப்பின் இன்சூரன்ஸு, இதுதான் ரட்சிப்பினுடைய உத்தரவாதம், இதுதான் ரட்சிப்பின் அசுரான்ஸ். அப்போ தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எல்லோருக்கும் நித்திய ரட்சிப்பை அடையும்படி. அப்போ நித்திய ரட்சிப்புக்கு, அசுரான்ஸுக்கு, உத்தரவாதத்துக்கு கடவுள் வைத்த ஒரு பொறுப்பு, நிபந்தனை, நம்மளுடைய பக்கத்தில் நம்முடைய பங்கு என்னவென்றால் அவருக்கு கீழ்ப்படணும். அப்போ அந்த கீழ்ப்படுகிற அந்த நபருக்குத்தான் அவர் நித்திய ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்து அதற்கு மூலக்காரனானாராம். கீழ்ப்படியாதவர்களுக்கு அப்போ சத்தியத்தை பேலன்ஸ் பண்ணணும், உண்மைகளை பேலன்ஸ் பண்ணணும், தேவனுடைய வார்த்தைகளை பேலன்ஸ் பண்ணணும். ஒரு வாக்குத்தத்தத்தை பற்றி பேசினா நிபந்தனை பற்றி பேசி ஆக வேண்டும். ரட்சிப்பு இன்சூரன்ஸ்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸுக்கு உள்ளே இருக்கிற நிபந்தனைகளை மக்களுக்கு சரியாக விளக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவங்க ஏமாந்து ஒருவேளை நித்திய வாழ்வுக்கு போகாமல் இருளுக்கு போயிட்டாங்கன்னா யார் பொறுப்பு? அப்போ இந்த சத்தியத்தை சரியாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ நம்மளுடைய பொறுப்பு என்ன, நம்மளுடைய உத்தரவாதம் என்ன, நம்மளுடைய ஒப்பு கொடுத்தல் என்ன, நம்மளுடைய உடன்படிக்கை என்ன. நாங்கள் கடவுள் நம்மகிட்ட உடன்படிக்கை, நாமளும் அவர்கிட்ட உடன்படிக்கை பண்ணுறோம். அதுதான் அந்த ரட்சிப்புடைய இன்சூரன்ஸ், உத்தரவாதம். ஆண்டவருக்கு விரும்பி, அதனால தான் விரும்பினால் என்னை பின்பற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எனவே பிரியமானவள, கீழ்ப்படிதல் அவரே கற்றுக்கொண்டார். அந்த கீழ்ப்படிதல் அவருக்கு முன்பாக நீங்கள் நானும் கீழ்ப்படுகிற போது அவர் என்ன செய்கிறாராம், அத்தனை பேருக்கும் நித்திய ரட்சிப்புக்கு காரணராக வராராம். பார்த்தீர்களா? எனவே பிரியமானவள, இன்றைய நாட்களில் நீங்கள் நானும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, உன்னோடு கூட நான் உடன்படிக்கை செய்கிறேன்ப்பா. நீர் சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பு உத்தரவாதமானது, நித்தியமானது. ஆனால் அதில் என்னுடைய பங்கு இருக்கிறது. நானும் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கை, அந்த இன்சூரன்ஸ் ரட்சிப்புக்கு வேண்டிய உடன்படிக்கையில் நான் கையெழுத்திடுறேன்பா. அதுக்கு வேண்டிய நிபந்தனையை நான் ஃபாலோ பண்ணுறேன்பா. அந்த நிபந்தனை என்ன? கீழ்ப்படிவது. அவ்வளோதான்.
அந்த நிபந்தனை என்ன? மனம் திரும்புவது, அவ்வளோதான். அந்த நிபந்தனை என்ன? பரிசுத்தப்படுவது, நீதி செய்வது, உண்மையாக இருப்பது, தேவனுக்கு பிரியமாய் நடப்பது, அவருடைய விருப்பத்தை செய்வது, அவருடைய சித்தத்தை செய்வது, அவருடைய சித்தத்தை நாடுவது, தேடுவது. இதுதான் அந்த ரட்சிப்புடைய அசூரன்ஸ். உரிமை கொண்டாட முடியும் நீங்கள் நானும் இப்படி நடக்கும்போது செய்யும்போது. இல்லைன்னு சொன்னால் ரட்சிப்பினுடைய அசூரன்ஸ், இன்சூரன்ஸ் அது பத்திரமா தான் இருக்குது, உறுதியாக தான் இருக்குது. ஆனால் அதில் நம்ம உறுதி கொள்ள முடியாது. எப்படி நம்ம பல இன்சூரன்ஸு செய்கிறோமோ அந்த மாதிரி தான். எனவே பிரியமானவர்கள, ரொம்ப கவனமாக இருப்போம். நம்முடைய பொறுப்பை உணர்வோம், நம்முடைய உத்தரவாதத்தை உணர்வோம். தேவனோடு புதிய உடன்படிக்கையில் இணைந்து நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி உண்மையான மனம் திரும்புதலோடு, கனி உள்ள வாழ்க்கையோடு, கிரிய உள்ள ஒரு வாழ்க்கையோடு வாழ பரிசுத்தாவின் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை சம்பாதித்து சிலுவையின் மூலமாக இலவசமாக எந்த கிரியைகளும் நாங்கள் செய்யாதபடி, செலுத்தாதபடி அந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் அந்த பெரிதான ரட்சிப்பை நாங்கள் அலட்சியம் செய்யாதபடி, அந்த ரட்சிப்புடைய இன்சூரன்ஸ் அசூரான்ஸை நாங்கள் புரிந்து எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பங்கு, எங்களுடைய உத்தரவாதம், எங்களுடைய நோக்கம், எங்களுடைய உடன்படிக்கை, எங்களுடைய ஒப்புக்கொடுத்தல், இவைகளை நாங்கள் உணர்ந்து நாங்கள் மோடு கூட உடன்படிக்கை செய்து அதுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து வாழ பரிசுத்தாவின் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாய்மோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.